வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கதற சொன்னாலும் இன்றைக்கி ஒரு வெளுத்து விட்டுருக்கார் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அழுதுருவேங்கிற ரேஞ்சில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் கேட்டது என்ன, இன்றைக்கி அரசு எப்படி மன்னிப்பு கேட்டது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், அரசு மன்னிப்பா என்ன சார் சொல்கிறீங்க, திராவிட மாடல் அரசு சார் இது, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் நாங்கள் தலைவணங்கவே மாட்டோம்னு சொன்னவங்க எப்படி மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்டாங்க. ஒன்று நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் மறைமுகமாக தானே கேட்பாங்கன்ட்டு. மறைமுகமாக தான் கேட்குறாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் வீட்டில் கதை தான். நம்ம என்ன சொன்னோம், ஏங்க ஒரு நீதியரசர் அவர் மேலே உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. எல்லா நீதிபதிக்கும் ஒரு சமூகம் இருக்கும், எல்லா நீதிபதிக்கும் சில விஷயங்களை பேசலாம். ஆனால் அவர் உட்காந்துருக்க போஸ்ட் அப்படி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு வேறு ஏதோ ஒரு நீதிபதி வந்து இவர்களுக்கு ஆதரவாக சொல்லி வலதுசாரிகள் இல்லை இவர் அதோடைய நீதிபதியின் உள்நோக்கம் கற்பித்தா அது நாடு சரியான நாடாக இல்லைங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்திற்கு மதிப்பளித்தே ஆக வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு இன்றைக்கி வந்து ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணணும், நீங்கள் வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போகிறீங்கன்னா அவர் வெளுத்து விடுவாரா விட மாட்டாரா? சரியாக வெளுத்து விட்ருக்கார். இன்றைக்கி நடந்தது என்ன, ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யார், கலெக்டர் மேலேயும் எஸ்பி மேலேயும். ஏன் நான் சொன்ன ஆர்டரை செயல்படுத்தலை, இதுதான் ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 144 போட்டாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறார் எஸ்பி, இல்லை நாங்கள் 144 போட்டதுக்கு காரணம் என்னென்னா பேரிகேடெல்லாம் தடுப்பெல்லாம் உடைச்சிட்டு மக்கள் வந்தாங்க, எங்களால் முடியல அப்படின்னார். உடனே கலெக்டரும் அதே மாதிரி சொல்கிறார். உடனே ஜிஆர் சுவாமிநாதன் கேட்குறாரு, சரிங்க இந்த நீதிமன்ற அவமதிப்பு இனிமே நீதிமன்றம் சொன்னதை ஒபே பண்ணுறீங்களா? சப்போஸ் நீங்கள் ஒபே பண்ணுறோம், நாங்கள் உச்ச நீதிமன்றம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறார். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதையா? இல்லை இவரான ராமா நாங்கள் பண்ணது தப்பு தான் இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நாங்கள் மேல்முறையெல்லாம் போக மாட்டோன்னு சொல்லியிருந்தா வெளியில் மக்கள்லாம் என்ன கேட்பாங்க, என்னங்க அது ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக அங்கே போனீங்க, நாடாளுமன்றம் போனீங்க, காங்கிரஸ்லாம் வேறு வந்திருக்குது, இன்றைக்கி பெரிய ரணக்கிழமையை பண்ணீங்க, அவர் பண்ணது தப்பு அப்படிலாம் சொன்னீங்க, திடீர்னு டப்பக்கடின்னு போய் காலில் விழுந்துட்டீங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜிட்ட கேட்குறாரு, யார் அரசு வக்கீல்கிட்ட கேட்குறாரு நீதியரசர், ஏங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போனால் சொல்லுங்கள், நான் 1 மாதம் அமைதியாக இருக்கேன், இல்லைனா நான் முடிச்சு வைக்கிறேங்கிறாரு. முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னால் நல்லது தான், ஆனால் பட் அது ஈகோ தடுக்குது. ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஒரு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம், யோசனை பண்ணி சொல்கிறோம். உடனே ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார், ரைட்டுங்க கலெக்டர் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேங்கிறார். 144 போட்ட கலெக்டரை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அதனால் ஒன்று பண்ணுறேன், எஸ்பி ஓகேப்பா, எஸ்பிலாம் கிளம்புப்பா, அவங்களுக்குலாம் மன்னிச்சாச்சு. மாவட்ட ஆட்சியர் மறுபடியும் மார்ச் 2ஆம் வாங்கன்ட்டார். மாவட்ட ஆட்சியர் என்ன நினைப்பார், நான் எங்கெங்கே ஆர்டர் போட்டேன், யோசிக்க மாட்டாரா? உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாது. மாவட்ட ஆட்சியர் பண்ணியிருப்பாரா, இல்லை மேலே இருக்கக்கூடியவர்களா? மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல. ஆனால் மாட்டியது யார்? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும். இதே போல் இன்னொரு சம்பவம், இப்போ அந்த இடி வந்து லெட்டர் அனுப்பிச்சில்ல பொறுப்பு டிஜிபி நோட்டு போட்டு அனுப்பிட்டார் தலைமைச் செயலாளருக்கு என்ன பண்ணணும்னு, ஏன்னா நாளைக்கு அவர் மாட்டக்கூடாது. ஆனால் வெங்கட்ராமன் அவர்கள் லீவில் இருந்தார்ல, அப்போ இன்னொருத்தர் இருந்தார் தெரியுமா, அபய்குமார் சிங், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு பலவிதமான தொல்லைகளை இப்போ ஈடி கொடுக்க போதான். அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். ஏன் இதை சொல்கிறோன்னா, அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஆட்சியாளர்களின் விருப்பத்துக்கேற்ப பல விஷயங்கள் பண்ணால் அனுபவித்தே ஆக வேண்டும். தேவையில்லாமல் மதுரை ஆட்சியருக்கு எவ்வளோ கெட்ட பேர், இன்னும் விட மாட்டேங்கிறார். ஒன்று இதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறாரு, நான் வந்து அங்கே நிர்வாகம் எது, நம்ம திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம், அப்புறம் தர்கா அரசாங்கம் வழக்கு போட்டவர், இதில் யார் வேணால் உச்சநீதிமன்றம் போகலாம், ஆனால் கோயில் நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றம் போனால் அது கொடுமையானதுங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாகத்தான் பக்தர்கள் கேட்ட பிரேயரை நான் நான் வந்து நிறைவேற்றியிருக்கேன். இதை மீறி கோயில் நிர்வாகம் போச்சுன்னா அது தப்பு, ஏன்னா எங்களுக்கு அந்த தெய்வம்லாம் நான் ஏற்ற வேணாங்க அப்படின்னு கோயில் நிர்வாகம் போகக்கூடாதுங்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இன்றைக்கி கோயில்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒன்று ஜெயலலிதாமா இருக்கும்போது இருந்தது. பூஜை புனஸ்காரத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஜெயலலிதாமாவும் அறநிலைத்துறையை வச்சுருந்தாங்க. ஏன்னா அறநிலைத்துறை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முயற்சி, அரசாங்கம் நிர்வகிக்கிறது. ஆனால் அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய கோயில்களில் பலவிதமான தில்லுமுள்ளுகள் வரும்போது வெகுஜன மக்கள், குறிப்பாக பிஜேபி இந்த பிரச்சனையை
அரசியலாகுது. அதற்கு திமுக வழிவிடுது. ஒன்று வேணாம், அழகர் கோயிலில் தொடர்ந்து பிஜேபி என்ன சொல்லுது, அறநிலைத்துறை வேணாங்குது. நம்மளாம் என்ன சொன்னோம், இல்லைங்க நடுநிலையாக பார்த்தா தர்மகர்த்தா நிறைய பேர் கொள்ளடிச்சாங்கிறதால தான் அறநிலையத்துறை உருவாக்கப்படுது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து எல்லாம் இருக்குது, யாரும் அதை எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி பிஜேபி இவங்க அறநிலையத்துறையை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, சாமிக்கு மரியாதை கொடுக்கல, ஆகம விதிகள் மிக மீறப்படுது அப்படின்னு தொடர்ந்து பிஜேபி சொல்லிகிட்டு இருக்குது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அழகர் கோயிலில் 107 கோடி இருக்க வேண்டிய இடத்துல 67 கோடி தான் இருக்குது. மிச்ச பணம் எங்கே? கோயில் பணத்தை எதுக்கு எடுத்துங்க? நகராட்சி நிர்வாகத்துக்கும் மற்றதுக்கெல்லாம் ஃபண்டு எதுக்குங்க செலவு பண்ணுறீங்க? அறங்காவலர் குழு உடனடியாக ஒப்புதல் கொடுத்தது எப்படி கேட்குறாங்களா இல்லையா? நீதியரசர்கள் அரசாணையை ரத்து பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ பிஜேபி சொல்லணும்ல, பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல, திமுக அப்படிங்கிற கட்சி மற்றதில் மட்டும் ஊழல் பண்ணல, இதுலேயும் ஊழல் பண்ணுறாங்க, கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறார்கள்னு அவங்க சொல்கிறத மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களா சார்? இப்போ பிஜேபியை வளர்க்குறது யார் சார்? நமக்கு ஒன்றும் கேட்கல. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள் கூட இருப்பாங்க. இந்தியா முழுக்க பிஜேபி கடவுளுக்காக ஒரு கட்சி நடக்கிறது பிஜேபி தான். அப்போ அவங்க அந்த பாயிண்ட்டை வைக்கும்போது, இதே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துச்சா? நமக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள் காலத்தில் கூட இந்த மாதிரி பாயிண்ட் வரல. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. அதற்கு என்ன காரணம்? பல கோயில்களில் கேஸ் இது ஃபண்டை எடுத்து மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, நீதிமன்றம் தடுக்குது. இந்த அழகர் கோயிலில் கூட உள்ள கட்டுமானத்துக்கு அனுமதி வாங்காமே கட்டியிருக்கீங்க. அப்ரூவ்டு வாங்காமல் கட்டினா கவுன்சிலர்கள்லாம் கட்டிங் வாங்க வராங்கல்ல, நீங்கள் மட்டும் கோயிலில் அந்த மாதிரி பண்ணலாமா? தொல்லியல் துறை இருக்குது அந்த இடத்துல, அதுக்கு பக்கத்தில் பில்டிங் கட்டினா தொல்லியல் துறை அனுமதி வேணும், அந்த அனுமதி வாங்காமல் கட்டியிருக்கீங்க. அறநிலைத்துறையோட லட்சணம் இதுதான். இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 144 இதுக்கு முன்னாடியே 144 ஆட்சியர் போட்டார். உடனே பிஜேபி சார்பில் கம்ப்ளைண்ட் போகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் காட்டுறாங்க தெரியுமா? அன்னைக்கு அண்ணா பிறந்தநாள், அண்ணா நினைவு நாள் அன்னைக்குன்னு பார்த்து மூர்த்தி மினிஸ்டர் நடைபயணம் போகிறார். அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டி பிஜேபி கேட்டுது நீதிமன்றத்தில், பாருங்கள் யுவர் நாங்கள் 144 எங்களுக்கு உள்ளே வேணாங்கிறாங்க. ஆனால் இதே திமுக அமைச்சர் ஊர்வலம் போகிறார், இவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையா? உடனே நீதிமன்றம் அதெல்லாம் 144 கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தானே அன்றைக்கி திருப்பரங்குன்றம் இதில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம். பார்த்துட்டு இருக்க மக்கள் யோசிக்கிறேன், என்னப்பா இவ்வளோ ஜனமா, பிஜேபிக்கு இவ்வளோ ஆள் இருக்காங்களா? அப்போ பிஜேபி சரியோ தப்போ வளர்ப்பது யார் கேட்டால் பாசிச பாஜக நீங்கள் தான் சார் கதவு திறந்து விட்டுருக்கீங்க. ஒன்று வேணால் இப்போ நீதியரசர் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாரு கலெக்டர். ஏற்கனவே 2 சீஃப் செக்ரட்டரி போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ இந்த அரசுங்கிறது மன்னிப்பு அரசா? ஏற்கனவே சிஎம் அந்த அஜித் லாக்அப் டெத்துக்கு சாரினார். அப்போ மன்னிப்பு அரசா? இது திராவிட மாடல் அரசுன்னு தூக்கி மன்னிப்பு அரசுன்னு மாற்றிக்கலாமா? அப்போ இன்றைக்கி நீதியரசர் வெளுத்து விட்டதை பார்க்கும்போது மற்றவர்கள் இப்போ என்னென்னா மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும்ல, என்னப்பா நீதியரசர்கள் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக ஆட்சி போயிரும்பா, நம்ம மாட்டிக்குவோம், ரிமார்க் விழுந்துரும், விடாதா விடமாட்டேங்கிறாரு. மார்ச் 2 மறுபடியும் கேஸுங்கிறாரு. இப்போ நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாமா வேணாமா இன்னும் டிசைட் பண்ணல. அதாவது ஒரு டிஜிபியை போடுறதுக்கு டிசைட் பண்ணல. எது எடுத்தாலும் கடைசி யோசனை பண்ணி கடைசியாக தான் ஒரு முடிவு எடுப்பீங்களா நீங்கள்? இன்னும் புரியல. நம்ம இது என்ன அரசாங்கம் இது? வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்பு தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பாட்டை பார்க்கும்போது கூட அதை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது ஏன் நினைக்க மாட்டீங்க? இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கோர்ட் விஷயத்தை நம்ம மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். பெருசாக எந்த ஊடகமும் கவர் பண்ணவே மாட்டேது. ஏன்னே தெரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், ஜிஆர் சாமிநாதன் வெளியில் வெளுத்து விட்டாரே, அப்போ இது திராவிட மாடலா இல்லை ஓடி ஒழியக்கூடிய அரசான்னு நீங்கள் தான் பார்க்கணும். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.